அன்பு மாணவ மணிகளே, அன்பு மாணவ சொந்தங்களே, நம்ம போன கிளாஸில் முகலாயர்களில் ஹிஸ்ட்ரியில் முகலாயர்களில் அக்பரை பற்றி பார்த்தோம். அக்பர் எப்படி ஆட்சி செய்தார், அக்பருடைய இக்தார் முறைனா என்ன, இக்தாதார் கான்செப்ட்னா என்ன, மன்சப்தாரி ஸ்டேட்டஸ்னா என்ன, அக்பருடைய ஏனைய மதம் சார்ந்த கொள்கைகள் என்ன, தீனிலாகினா என்ன, ஸோ அப்படிலாம் பார்த்தோம். இன்னைக்கு டாபிக் நாம் பார்க்க போகிறது ஜஹாங்கீரை பற்றி பார்க்க போகிறோம். ரைட். இப்போ ஜஹாங்கீரோட இயற்பெயர் என்னன்னா சலீம். ஓகேவா? இவர் என்ன பெயரோட என்ன டைட்டிலோட அரியணை ஏறார் அப்படின்னா நூர்தீன் ஜஹாங்கீர், அதாவது நூர்தீன் ஜஹாங்கீர் அப்படிங்கிற டைட்டிலோட அரியணை ஏறார். ஓகேவா? ரைட். இவர் இந்த 605 606 வாக்கில் தான் அரியணை ஏறுறாரு. இப்போ இவருக்கு ஒரு பையன் இருக்கான். யாருக்கு அப்படின்னா நம்முடைய ஜஹாங்கீருக்கு ஒரு பையன். அந்த பையன் பேர் குஸ்ரு. அந்த குஸ்ருங்கிறவன் என்ன பண்ணுறான்னா கிளர்ச்சி பண்ணுறான். தான் மன்னன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளர்ச்சி பண்ணுறான். அந்த கிளர்ச்சியை ஒட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளர்ச்சி ஒடுக்கப்படுது. கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பிறகு இந்த கிளர்ச்சிக்கு யார் காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சீக்கிய குருவான குரு அர்ஜுன் சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூக்கிலிட போகிறார். அதாவது சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். ஓகேவா? ஏன்னா நீ தான் காரணமாக இருப்ப, நீ தான் காரணம், என்னுடைய பையனை நீங்கள் தான் தூண்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சீக்கிய குருவான 5வது சீக்கிய குருவான குரு கோவிந்த சிங் தூக்கிலிடப்பட்டு அல்லது படுகொலை செய்யப்படுகிறார். அவ்வளோதான் சொல்ல முடியும். தூக்கில்னு அவங்க புக்கில் கொடுக்கல, படுகொலை செய்யப்படுகிறார். அது முக்கியமான வார்த்தை. குரு அர்ஜுன் சிங், சீக்கிய குரு அர்ஜுன் சிங் படுகொலை செய்யப்படுகிறார். குசுருவோடைய அந்த கிளர்ச்சி ஒடுக்கப்படுகிறது. இப்போ அப்படி இங்கிட்டு வருவோம். இங்கே பார்த்தா ஜஹாங்கீர் அந்த அளவுக்கு ஆட்சியில் ஒரு படையெடுப்பாளரா அப்படின்னா ஒரு மாட்சிமை பொருந்திய ஒரு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரரானா இல்லை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய படையெடுப்புன்னு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. அவருடைய பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் குரம். இந்த குரம் யார் அப்படின்னா நம்முடைய ஜஹாங்கீருக்கும் ஒரு ராஜபுத்திர இளவரசிக்கும் பிறந்த பையன்தான் இந்த குரம். ஓகேவா? இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு நிப்பாட்டுவோம். எப்படி இங்கே வருவோம். இப்போ ஜஹாங்கீர் அரண்மனையிலிருந்து நான் பார்க்குறேன். ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில் அகமது நகர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி விடுதலை ஆகுது. அவங்க தாங்களே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அந்த அகமது நகரை செழிப்புள்ள பகுதியாக ஒருத்தர் மாத்துறாரு. அவர் பேர் மாலிக் ஆம்பர். அவர் பேர் மாலிக் ஆம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று இவங்க கையை விட்டு போகுது. எது? முகலாயருடைய அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து அகமது நகர் பிரியுது. அந்த அகமது நகர் விடுதலை பெறுது. அதை யார் ஆட்சி செய்யறான்னா மாலிக் ஆம்பர் அப்படிங்கிற ஒருத்தவன் அது வலிமையான பகுதியாக மாத்துறான். ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஜஹாங்கீருடைய பர்சனல் லைஃப் பற்றி பார்ப்போம். ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை விரும்பி. அவனுடைய நூல் பேர் என்னன்னா துசுகி ஜஹாங்கீர்னு சொல்றாங்க. இந்த துசுகி ஜஹாங்கீர் எதை பற்றி சொல்லுதுன்னா அந்த காலத்தில் இந்த பறவை இனங்களுடைய கேபிடேட்ஸ், அது வாழக்கூடிய இடங்கள், அதோடைய இனப்பெருக்க முறைகள், அந்த இயற்கை சார்ந்த அந்த அறிவியலை, பறவைகள் சார்ந்த அந்த ஆர்த்தோபோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பறவைகள் சார்ந்த அறிவியலை அவர் எதில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா துசுகி ஜஹாங்கீரி அப்படிங்கிற ஒரு நூலில் எழுதி வச்சிருக்காரு. அப்போ ஆக மொத்தம் ஒரு இயற்கை விரும்பியா இருந்திருக்காரு. ஓகேங்களா? இயற்கை விரும்பியாக இருந்திருக்காரு. அவருக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். அவர் லாகூர் பகுதியில் ஒரு பெரிய தோட்ட பூங்காக்களை உருவாக்கி அங்கே ஜாலியாக இருக்கிறாரு. ஓகேவா? அவருக்கு அது படித்ததே இயற்கை சார்ந்த அந்த வாழ்க்கை, அதுக்கு ரொம்ப எழில் கொஞ்சம் அந்த இயற்கை அழகு, அதை நேசிக்கக்கூடிய ஒரு பெரிய அதோடைய அடிமையாவே, இயற்கையின் அடிமையாவே அவர் வாழ்ந்திருக்காரு. இன்னும் கூட நம்ம பறவைகளை பற்றி ஆராய்ச்சி வேணும்னா அவருடைய துசுகி ஜஹாங்கீரி புக் எடுத்து பார்த்தோம்னா அந்த பறவைகளில் ஒவ்வொரு அவனுடைய மூக்கு எப்படி இருந்துச்சு, அதனுடைய கால்கள் எப்படி இருந்தன, அதனுடைய இனப்பெருக்க முறைகள் எப்படி இருந்தன, அது எந்த நாட்டில இருந்து வந்திருக்கும், அந்த அளவுக்கு அவர் ரிசர்ச் பண்ணி அதை வெளியிட்டு இருக்காரு. ஓகேவா? துசுகி ஜஹாங்கீரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ரைட். இப்போ குரத்தை பற்றி பேச வந்தோம்னா குர்ரம் இப்போ அப்படி இருக்கட்டும். இவருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, 1611 இன்னொரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ் யாரை பண்றாரு அப்படின்னா அவங்க பேர் நூர்ஜஹான் என்று சொல்லக்கூடிய மெஹருநிசா அப்படின்னு சொல்றாங்க. மெஹருநிசான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா த லைட் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் ஒளி அப்படின்னு அர்த்தம். மெஹருநிசா உலகின் ஒளி, மெஹருநிசா நூர்ஜஹான், மெஹருநிசா உலகின் ஒளி. இது என்ன எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா?
அந்த மெஹருநிசா இப்ப கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து நம்முடைய ஜஹாங்கீர் உடல்ல குறைவா பெட்ரிட்டன் ஆயிடுறாரு, படுக்கையில படுத்துறாரு. அந்த சுச்சுவேஷன்ல ஆட்சியை கையில் எடுக்கிறது யாரு அப்படின்னா இந்த அம்மா தான் எடுக்குது. யாரு? நூர்ஜஹான் என்று சொல்லக்கூடிய அந்த மெஹருநிசா தான் ஆட்சியை கையில் எடுக்கிறாங்க. இந்த ஆட்சியை கையில் எடுக்கிற மெஹருநிசா இன்னொன்று புரிஞ்சுக்குங்க, தனக்குன்னு ஒரு படையை உருவாக்குறாங்க. அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய படையா இருக்கு. அந்த படைக்கு பேர் ஜண்டா அப்படின்னு ஒரு படை. அந்த படைக்குள்ள அவருக்கு வந்து சாதகமா இருக்கு. இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. யாருக்கு அப்படின்னா மெஹருநிசாவுக்கு. யாரை வந்து அரியணையில் ஏற்றணும் அப்படின்னா தன்னுடைய ஒரு மருமகன் ஒருத்தன் இருப்பான். யாருடைய மருமகன் அப்படின்னா மெஹருநிசாவோட மருமகன். அவன் பேர் சாரியார்னு பேரு. அவனைத்தான் அடுத்த அரசனை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நம்ம அம்மா மெஹருநிசா இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷன்ல மெஹருநிசாவுடைய அப்பாவும் அந்த அரசவையில் இருப்பாரு. அவர் பேர் இடிமத்தவுலா. அது மாதிரி மெஹருநிசாவுடைய அண்ணன் இருப்பான். அவன் பேர் ஆசப் கான். ஓகேவா? ஆசப் கான். ஓகேவா? இப்ப ஆசப் கான் இருக்கான் இல்லையா, ஆசப் கானுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் வந்து மும்தாஜ் என்ற அஜ்மத் பானு பேகம். இந்த மும்தாஜ் தான் இப்ப இங்கதான் கிளைமேக்ஸ் வருது. நம்ம ஷாஜகான் இருக்கார் இல்லையா, குர்ரம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மும்தாஜை லவ் பண்றாரு. ஓகேவா? மும்தாஜும் ஷாஜகானும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்ப ஆசப் கானுக்கு குர்ரம் என்ற அந்த ஷாஜகான் யாரு அப்படின்னா மருமகன். ஓகேவா? இப்ப அரியணைக்கு போட்டி வருது. யாரு? மெஹருநிசா வந்து மெஹருநிசா யார சொல்றாங்க? தன்னுடைய மருமகனான சாரியார சொல்றாங்க அரசனாகும்னு சொல்லிட்டு. ஆனா ஆசப் கான் தலையிட்டு இல்ல ஏன் மருமகன் தான் அரசனாகும்னு சொல்லிட்டு ஆசப் கான் துணையோட திருப்பி அரியணைக்கு வரப்போறது யாரு? குர்ரம் என்று சொல்லக்கூடிய ஷாஜகான். சரி, ஜஹாங்கீர் காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு படையெடுப்பு. ஒண்ணு ராணா உதய் ராணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணா உதய் சிங் சொல்லக்கூடிய ராணா சிங் சொல்லக்கூடிய ஒரு ராஜபுத்திர மன்னன் வந்து அடிக்கடி தொல்லை பண்ணிட்டே இருப்பான். அவனை வந்து குரம் வச்சுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குரம்ங்கிறது வேற யாரும் இல்லை, ஷாஜகானை வச்சுதான் அடக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரே ஒரு இந்த போர் வெற்றி மட்டும்தான் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம வந்து யாரை பத்தி, ஷாஜகானை பத்தி படிக்க வேண்டிய விஷயம். ஜஹாங்கீரை பத்தி படிக்க வேண்டிய விஷயம். இந்த ஜஹாங்கீர் காலத்துல இன்னொரு விஷயம் முக்கியமா நம்ம படிக்கணும். அது பேர் என்ன? சாபர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நீதி சங்கிலி மணி. இது நம்ம ஏற்கனவே மண்நீதி சோழல படிச்சிருப்போம். அதே நீதி சங்கிலி மணி அரண்மனையில கட்டியிருக்கோம். அது சாபர்ஜ் நீதி சங்கிலி மணி அடிக்கப்பட்டால் உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். யார் ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா உடனே அரசன் ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு வந்து தீர்ப்பு கொடுப்பாரு. ஓகேவா? என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனைனா நீங்க வந்து சாபர்ஜ் மணி அடிக்கலாம். அடிச்ச உடனே மன்னன் வந்து அதுக்கு தீர்ப்பு சொல்லுவார். அந்த மாதிரி சாபர்ஜுங்கிற நீதி சங்கிலி மணியை அறிமுகப்படுத்தியவரும் நம்முடைய ஜஹாங்கீர் தான். ஜஹாங்கீர் காலத்துல என்ன நினைச்சு அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், ஆங்கிலேயர் வருகை. 1608 வாக்குல யார் வரா அப்படின்னா வில்லியம் காகின்ஸ் சொல்லக்கூடிய ஒருத்தன் வரான். ஒரு ஆங்கிலேய தளபதி வரான். வந்து யார்கிட்ட அப்படி ஜஹாங்கீர்கிட்ட என்ன கேட்கிறான்னா இந்த மாதிரி வாணிகம் செய்யணும்னு சொல்லிட்டு உரிமை கேட்கிறான். அப்போது உரிமை மறுக்கப்படுகிறது. ரைட்டா? அதுக்கு அடுத்து ரெண்டாவது தடவை 1611-12 வாக்குல யார் வரான்னா சார் தாமஸ் ரோன்னு ஒருத்தன் வரான். தாமஸ் ரோ வந்து வரும்போது அவனுக்கு வந்து சூரத்துல ஃபேக்டரி கட்டுறதுக்கு, சூரத்துல வணிகம் செய்வதற்கு உரிமையை கொடுக்குறான். யாரு? ஜஹாங்கீர். இதுதான் ஆங்கிலேயர் கால் ஊன்றதுக்கு முக்கியமா அமைஞ்ச இந்த நிகழ்வு தான். இந்த இடத்துல ஜஹாங்கீர் மறுக்கப்பட்டிருந்தா ஆங்கிலேயருடைய வருகையை நம்ம தவிர்த்திருக்கலாம். இப்ப இது ஒரு வரலாற்று பிள்ளையா தான் நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ அவன் கொடுத்த அந்த இடம் தான் பின்னாடி அவங்க வேறு ஒன்றி ஆரம்பத்துல வியாபாரம்னு வந்த ஆங்கிலேயர் அதுக்கப்புறம் வந்து அதிகாரத்துக்கு போட்டி போட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தோம். ரைட்? ஸோ 1611 வாக்குல யார் வந்தா? சார் தாமஸ் ரோ. யாரோட ரெப்ரசன்டேட்டிவா வந்தா அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து வருவான். இங்கிலாந்துடைய அந்த மன்னன் ஜேம்ஸ் அப்படிங்கிற மன்னனுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் யார் வந்திருப்பா? சார் தாமஸ் ரோ வந்திருப்பான். அப்ப தாமஸ் ரோவுக்கு சூரத்துல வணிகம் செய்வதற்கும் ஃபேக்டரி கட்டுவதற்கும் எனது தொழிற்சாலை அமைப்பதற்கும் அங்கு உரிமம் அளிக்கப்படுகிறது.
அதாவது அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்தால், இந்த அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தால் ஆங்கிலேயர்கள் நமது நாட்டில் கால் பதித்திருக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆக ஒரு ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் மூணு விஷயங்களாம். அவர் ஒரு இயற்கை விரும்பி. அவருடைய ஒய்ஃபோட பெயர் என்னது? மெஹருநிசா. மெஹருநிசானா என்னது? உலகின் ஒளி. ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் ஷாபர்ஜுங்கிற ஒரு நீதி சங்கிலி மணியை அறிமுகப்படுத்தினாரு. ராணா உதய்சிங்க ஒடுக்குனாரு. அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவருடைய காலத்துல தான் யார் வருகை தந்தா? அதாவது ஆங்கிலேயர்கள் வருகை தந்தாங்க. அடுத்து இவர் ஐந்தாவது அதாவது சீக்கிய குருவான குரு கோவிந்த சிங்க அதாவது சித்திரவதை செய்து கொலை செய்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சேர்ந்தது தான் ஜஹாங்கீர். ஓகேவா? இப்போ ஜஹாங்கீருக்கு ஒரு பையன், அவர் பேர் என்னது? குஸ்ரு. குஸ்ரு ஆரம்ப காலத்துல ஒடுக்கப்பட்டான். ஓகேவா? அதுக்கு அடுத்து உள்ள இன்னொரு பையன் தான் குர்ரம். இந்த குர்ரம் யாரு? ஜஹாங்கீருக்கும் ஒரு ராஜபுத்திர இளவரசிக்கும் பிறந்த பையன்தான் குர்ரம். இந்த குர்ரம் எப்படி ஆட்சிக்கு வர்றான்? அதாவது மெஹருநிசாவுடைய பிரதர், அவங்க அப்பா பேர் இடிமத்தவுல்லா, அவங்க அண்ணா பிரதருடைய பேர் அவங்க அண்ணனுடைய பேர் என்ன பேர் அப்படின்னா ஆசப் கான். ஆசப் கானுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு மும்தாஜ். மும்தாஜுக்கு இன்னொரு பேரு அஜ்மத் பானு பேகம். மும்தாஜ யார் மனம் முடிக்கிறா? குர்ரம் மனம் முடிக்கிறான். இப்ப குர்ரம் மனம் முடிக்கிறதுனால ஆசப் கானுக்கு நம்முடைய குர்ரம் மருமகன் ஆயிரான். இப்ப அரியணை போட்டி வருது. அரியணை போட்டியில் ஆசப் கான் துணையோட நம்முடைய ஷாஜகான் ஜஹாங்கீருடைய இறப்புக்கு பிறகு 1627 ஜஹாங்கீர் இறந்த பிறகு அரியணையில உட்கார்றான். இப்ப அரியணையில யாரு? ஜஹாங்கீர். சரி, அரியணையில யாரு? ஜஹாங்கீருடைய இறப்பு 1627. இப்ப அரியணையில உட்கார்றது ஷாஜகான். ஓகேவா? இப்போ 1627 ஜஹாங்கீர் மரணத்தை தழுவுகிறார். அப்பொழுது ஷாஜகான் ஆட்சிக்கு வருகிறார். ஓகேவா? இதுதான் ஜஹாங்கீரை பற்றி பேச வேண்டிய விஷயம். ஜஹாங்கீரை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் ஒரு பெரிய இயற்கை விரும்பி. அவருடைய நூல் பேரும் துசுக்கி ஜஹாங்கீரி. அது எதை பத்தி பேசுது அப்படின்னா ஆர்த்தோபோட்ஸ், அதாவது பறவைகள் பற்றிய அறிவியலை, பறவைகள் பற்றிய அந்த விலங்கியலை அது பேசுது. பறவைகளை பற்றிய நுணுக்கங்களை, விலங்கியலை, அது மாதிரி இயற்கை பற்றிய அறிவுகளை அது சொல்ல வருது. லாகூர் காஷ்மீர் பற்றிய அந்த அழகான காட்சிகளை நூல்ல அவர் நல்ல மெய்யுணர்வோட அதை எழுதியிருக்காரு. அந்த இயற்கையோட ஈர்ப்பு அவர்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த நூலை வச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரிய வருது. அப்ப துசுக்கி ஜஹாங்கீரி முக்கியம். ஐந்தாவது சீக்கிய குரு, அவர் பேர் அர்ஜுன் சிங், அவர் படுகொலை செய்யப்பட்டார். அது ரொம்ப முக்கியம். ரைட்? ஷாபர்ஜ் மணியை அறிமுகப்படுத்தினார். அது ரொம்ப முக்கியம். ஆங்கிலேயர் வருகிற மன்னர் ஜஹாங்கீர் காலம். ரைட்டா? ஸோ இத்தனை விஷயங்கள் ஜஹாங்கீர் காலத்தில் நீங்க படிக்கணும். 1627 தன்னுடைய மாமனார் பேர் என்னப்பா? பேர் அவருடைய ஆசப் கான், அவருடைய துணையோட தான், அதாவது மும்தாஜோடைய அப்பாவோட துணையோட தான் யாரு? நம்முடைய ஷாஜகான் அரியணைக்கு வர்றாரு. ஜஹாங்கீர் மரணம், ஷாஜகானுடைய அரியணை. ஓகேவா? இப்ப அரியணையில ஷாஜகானை பத்தி அடுத்த கிளாஸ்ல டீட்டெயில்டா நம்ம பேசுவோம். ஓகே? மீண்டும் அடுத்த கிளாஸில் அடுத்த ஷாஜகான் பற்றிய வகுப்பை நான் எடுக்க இருக்கேன். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.